என்னை ஒரு மாபெரும் சுவிசேஷ கூட்டத்தில் என்னை சந்திக்கவில்லை, ஒரு படைமுயற்சி கூட்டத்தில் சந்திக்கவில்லை, ஒரு மெகா கூட்டத்தில் சந்திக்கவில்லை. 4 பேர் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு சின்ன வீட்டு கூட்டத்தில் என்னை சந்தித்தார். எனவே வீட்டு கூட்டங்களிலும் தேவன் ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்பதற்கு நான் ஒரு சிறிய சாட்சி. அந்த வீட்டு கூட்டத்தில் முதலாவது அவரோடு கூட அமர்ந்தேன். 4 வயதான தாய்மார்கள் முதன்முறையாக அவர்கள் ஜெபிக்கிறது, பாடுகிறது, ஆவில் நிரம்புகிறது, அத்தனையும் எனக்கு புதிதாய் தோன்றினது. ஒரு புதிய அனுபவம். இதற்கு முன்பாக கிறிஸ்தவ ஆலயமோ கிறிஸ்தவ நட்போ கிறிஸ்தவ தொடர்போ சற்றும் இல்லை. ஆனால் நான் மட்டும், எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடக்க முதல் முடிவரை கண்களை மூடவே இல்லை. உண்மை சம்பவம். உள்ளே இருக்க எனக்கு மனம் இல்லை, வெளியே எழுந்து வரவும் வீட்டுக்கு வர கையிலே காசு இல்லை. அப்பொழுதெல்லாம் 21 சி என்ற 2 பஸ் ராயப்பேட்டிலிருந்து பாரிமுனை வரும். பாரிமுனையிலிருந்து என் வீட்டுக்கு நான் நடந்து வருவேன். பிராட்வேக்கு வர காசு இல்லை. இவர் தான் காசு கொடுத்து என்னை கூட்டிக் கொண்டு போனார். அவரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார், அவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார், வர முடியவில்லை. எனவே கட்டாயத்தின் சூழ்நிலையினாலே அந்த ஜபக்கூடில் உட்கார்ந்திருந்தேன். 8:30 மணி ஆயிற்று, 9 மணி ஆயிற்று, ஜபம் முடிந்த பாடு இல்லை. திடீரென ஒரு சத்தம் கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தேன், ஒரு ஆண் சத்தம். ஆனால் அங்கு ஆண்களே இல்லை. நான், என் நண்பர், 4 வயதான தாய்மார்கள். சுற்றி சுற்றி பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனால் சத்தம் கேட்கிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சுற்றி பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனால் அந்த வார்த்தை தொடர்ந்து என் காதுகளிலே தொனித்து கொண்டே இருந்தது. நான் ஏதோ ஒன்றை உணர்ந்தேன். இது ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு வசனமாக இருக்கலாம் என்று சொல்லி எனக்குள்ளே ஆவியானவர் பேசினார். என் நண்பர் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். மிக மெதுவாக அவருடைய கரத்திலிருந்த வேதத்தை நான் எடுத்து பிடுங்கினேன் கூட சொல்லலாம். எடுத்தேன், அட்டவணையை பார்த்தேன். நீதிமொழிகள் என்ற ஒரு வாசகம் இருந்தது. அந்த பக்கத்திற்குள்ளே போனேன். அந்த 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்தேன். எனக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தை திரும்ப வாசித்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுற எவனோ இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தை வாசித்துடனே எனக்குள்ள அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த நாள் வரை, அந்த நிமிடம் வரை நான் இப்படி சொல்லியிருக்கிறேன்: நான் பாவி அல்ல, நான் எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் பாவி, உங்கள் போதகர் பாவி, உங்கள் சபையில் இருக்கிறவர்கள் பாவி என்று விவாதம் பண்ணுவேன்.